இன்றைக்கி நம்ம விட்டமின் டியை பற்றி தான் பார்க்க போகிறோம். விட்டமின் டின்றது நம்ம எலும்புகளை வலிமையாக வச்சுக்கவும், நம்ம தசைகளுடைய செயல்பாட்டை மேம்படுத்தவும், நம்ம நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்தவும், நம்ம மனநிலைமை ஒழுங்குபடுத்தவும் ரொம்பவே அவசியம். அது மட்டும் இல்லாமல் நம்ம என்னதான் கால்சியம் அதிகமுள்ள உணவுகள்னு பார்த்து கேழ்வரகு, எள், கீரைங்கன்னு நம்ம நிறைய எடுத்துக்கிட்டாலும் அந்த கால்சியம் நம்ம உடம்புல உறிஞ்சப்படணும்னா நமக்கு விட்டமின் டி சத்து ரொம்பவே அவசியம். போதுமான அளவுக்கு விட்டமின் டி சத்து நம்ம உடம்புல இல்லாதப்போ அந்த கால்சியம் சரியான அளவுக்கு உறிஞ்சப்படாமலே போயிடும். இந்த விட்டமின் குறைபாடு நமக்கு வராமல் இருக்க நம்ம என்னெல்லாம் பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம்னா, தினமுமே குறைஞ்சது அரை மணி நேரமாவது சூரிய ஒளி நம்ம உடம்புல படுற மாதிரி டைரெக்டாக படுற மாதிரி நம்ம அரை மணி நேரமாவது இருக்கணும். நம்ம முகம், கையில், காலில் இந்த மாதிரி நம்ம தோலில் அந்த சூரிய வெளிச்சம் படும்போது தான் நமக்கு அந்த விட்டமின் டி நம்ம உடம்புலேயே உற்பத்தி செய்யப்படும். அதே மாதிரி உணவு மூலயமா எப்படி எடுத்துக்கிறதுன்னு பார்த்தோம்னா, சால மீன் எடுத்துக்கிறது, அதாவது மத்தி மீன், கனவா மீன் எடுத்துக்கிறது, இறைச்சி, கல்லீரல் அந்த மாதிரி எடுத்துக்கிறது, அதே மாதிரி முட்டையோட மஞ்சள் கரு எடுத்துக்கிறது, காளான், அதுலேயும் முக்கியமாக சூரிய ஒளியில் உலர்த்தப்பட்ட காளானை எடுத்துக்கிறது. இந்த மாதிரிலாம் பண்ணும்போது நமக்கு விட்டமின் டி சத்து கிடைக்கும். இந்த மாதிரிலாம் நம்ம எடுத்துக்கும் போது விட்டமின் டி சத்து நமக்கு கிடைக்கிறது இல்லாமல் விட்டமின் டி குறைபாட்டினால் வரக்கூடிய எலும்புகள் பலவீனமாகிறது, முதுகு வலி, மனசோர்வு, தசைகள் பலவீனமாகிறது, அடிக்கடி காய்ச்சல் வருது, இதெல்லாம் வராமல் நம்மளை நிச்சயம் பார்த்துக்க முடியும்.